கிணற்றில் இருக்கும் தவளையின் கதை ஒருவரின் வரையறுக்கப்பட்ட கண்ணோட்டத்திற்கு அப்பால் துணிச்சலுடன் ஆராய்ந்து பார்ப்பது மிகப்பெரிய உலகத்தை வெளிப்படுத்தும் என்பதை கற்பிக்கிறது. வாழ்க்கை பாடங்கள் வரையறுக்கப்பட்ட கண்ணோட்டம். தவளை ஆரம்பத்தில் கிணறுதான் உலகின் சிறந்த இடம் என்று நம்புகிறது. ஏனெனில் அது மட்டுமே தனக்கு தெரிந்தது. வெளிப்பாடு இல்லாதது ஒருவரின் கண்ணோட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. ஆராய்வின் முக்கியத்துவம். பறவை தவளையை கிணற்றுக்கு வெளியே உலகை பார்க்க ஊக்குவிக்கிறது. புதிய அனுபவங்களையும் கண்ணோட்டங்களையும் தேடுவதன் மதிப்பை வலியுறுத்துகிறது. உடைக்கும் ஆறுதல் மண்டலங்கள். தவளையின் ஆரம்ப அவநம்பிக்கை மற்றும் கிணற்றிலிருந்து குதிக்க முயற்சிப்பது ஒருவரின் ஆறுதல் மண்டலத்திற்கு வெளியே அடியெடுத்து வைப்பதன் போராட்டத்தையும் இறுதியில் பலனையும் நிரூபிக்கிறது. பெரிய உலகம். கிணற்றிலிருந்து தப்பியதும் தவளை உலகின் பரந்த தன்மையைக் கண்டு வியப்படுகிறது. ஒருவர் தனது எல்லைகளை விரிவுபடுத்தும் போது வளர்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புக்கான திறனை விளக்குகிறது. செயல்படக்கூடிய ஆலோசனை. தைரியமான அடியை எடு. கதையின் தார்மீக கருத்து. பார்வையாளர்களை ஒரு பெரிய உலகத்தை காண தைரியமான அடியை எடுக்க ஊக்குவிக்கிறது. இது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு பயத்தையும் செயலற்ற தன்மையையும் வெல்வது அவசியம் என்பதை குறிக்கிறது. பிரதிபலிப்பு சிந்தனை. உலகை பார்த்த பிறகு தவளையின் அமைதியான சிந்தனை புதிய அனுபவங்களை பற்றி சிந்தித்து அவற்றை ஒருவரின் புரிதலில் ஒருங்கிணைக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை குறிக்கிறது.